அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு யானையோட கண்ணை பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு காடு இருக்குங்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு காடு இருக்குது. ஏன்னா அவனோட மூதாதையர்கள் எப்படியும் ஒரு காட்டிலிருந்து வந்த ஒரு ஜீவன் தான் மனிதனும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாத்துக்கும் காடும் மலையும் சார்ந்த பகுதிகள் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காடு மலை சார்ந்த பயணத்தை பற்றி படிக்கிறதுல நமக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புத்தகம் ராம் தங்கம் அவர்கள் எழுதிய ராஜவனம். வாங்க பார்க்கலாம். இந்த கதை எதை பற்றியான கதைங்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எங்கே நான் வாங்கினேன், எனக்கு எப்படி இது கிடைச்சதுங்கிறத சொல்லலாம்னு தோணுச்சு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு நாள் பவா சொல்லித்துறை அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறதுக்கு வந்திருந்தார். அதை நான் கேட்க போயிருந்தப்ப அங்கே ஒரு வம்சி பதிப்பகத்தோட ஒரு புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் சில புத்தகங்கள் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இந்த புத்தகத்தோட அட்டை பகுதியில் இருக்கிற அந்த படம் ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொடுத்துச்சு. ஒரு பெரிய ஒரு காடே ஒரு கை உருவமாக இருந்து அந்த அந்த கையில் வன விலங்குகள், செடி கொடிகள், எல்லா பறவைகள் எல்லாம் இருக்கும். அப்படியே இன்னொரு மனிதனின் கையை அப்படியே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு அட்டை படத்தை பார்க்கும்போதே ஒரு பசுமை நம்ம கண்ணில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்ன மாதிரி புத்தகம், இந்த ஆத்தர் எனக்கு அப்போ தெரியாது, ராம் தங்கம். அதுக்கப்புறம் உள்ள சில பகுதிகள் படிக்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு காட்டு பகுதியில் நடக்கிற ஒரு பயணம் சம்மந்தமான ஒரு கதையாக மட்டும் தெரிஞ்சது அப்போ. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருந்தனால இதை நான் வாங்கிட்டு போய் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வழக்கம் போல் ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த புத்தகத்தோட முழு கதையும் சொல்ல போகிறதில்ல. இந்த கதை என்ன மாதிரியான கதை, அதுக்கு படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவம், அதை சொல்லலாம்னு தோணுச்சு. அந்த வகையில் இந்த புத்தகத்தோட கதை ராஜவனத்தோட கதை பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த டவுன் சவுத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து கோபால், ராஜேஷ், ஆண்ட்ரோ அப்படின்னு சொல்லி 3 நண்பர்கள் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை, முகலியடிங்கிற ஒரு மலை, அந்த மலையில் நந்தி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு அங்கேருந்து தான் உருவாகி ஓடி வருது. அந்த உருவாகிற இடத்த போய் அவங்க பார்க்கணுங்கிற ஒரு பிளானில் அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நந்தி ஆற்றை போய் பார்க்க போனவங்க யாரும் உயிரோடு இல்லைங்கிற ஒரு குறிப்பும் அதில் இருக்குது. அதேமாரி இவங்க ஒரு ஆர்வத்தோடு இவங்க அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஸோ அந்த பயணம் எப்படி போச்சு, அதுக்கு இது இந்த கதையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு படம் மாதிரியே கூட எடுத்துக்கலாம். முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களோட காட்டு பயணமும், அங்கே பார்க்குற விலங்குகள், பறவைகள், இது எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ரொம்ப டீட்டெயில்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது பகுதி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வரும். இந்த 3 பேர் போகிறதுல கோபால்ங்கிறவரோட அப்பா தான் அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு கார்டாக இருப்பார், வனத்துறை அதிகாரியாக இருப்பார். அவர் எப்படி அங்கே வேலை பார்த்தாரு, அங்கே நடக்கிற அரசியல் என்ன, இவர் எப்படி நேர்மையாக செயல்பட்டார், அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் இதில் இவங்க வழி தவறி போகிறதும், திரும்ப அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள்கிட்ட போய் அவங்க உதவிகள் பெற்று அவங்க வாழ்க்கை முறைகள்லாம் பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு சேர்றது தான் இந்த கதை. இந்த கதைங்கிறத விட இதில் ராம் தங்கம் அவர் எழுதிய ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளையும் பற்றியான விளக்கங்களும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முதல் வாசிப்பில் கூட அதை நான் அந்தளவு கவனிக்காமல் ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு வேகமாக போயிட்டேன். 2ஆம் வாசிப்பில் மறுவாசிப்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு விலங்கும் பற்றியும் அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
இந்த பயணம் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, இவங்க மொதயே ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு 4, 5 மணி நேரத்தில நம்ம அந்த இடத்த போய் ரீச் ஆயிடுவோம். திரும்ப வீட்டுக்கு வந்துரலாம் அன்னைக்கு ஒன் டேலயே அப்படிங்கிற மாரி பிளான் போடுவாங்க. அதில முதல் மலை வந்து முகலியடி மலை, அதுக்கப்புறம் தாழ்வார மலை, அதுக்கப்புறம் புல்வெளி வட்டமலை. இந்த மாரி 3 மலைகள தாண்டி அவங்க போயி அந்த நந்தியாற்று உருவாகும் பகுதிய வந்து பார்க்கறதுக்காண்டி போவாங்க. அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, அம் கோபால் தான் வந்து அ அவருக்கு தான் அந்த காட்ட பத்தி ரொம்ப தெரியும். ஏன்னா, அவங்க அப்பா சொல்லியிருப்பார். அவங்க அப்பா பேரு ராஜசேகர். அவரு தான் அந்த வனத்துறை அதிகாரியா இருந்திருப்பாரு. அம் அவரு சொல்லியிருப்பாரு. அந்த டீட்டெயில வச்சு இவங்க பயணப்படுவாங்க. அப்படி போகும்போது, அ தவிட்டுக்குருவியோட சத்தங்கள் அதிகமாக கேட்டது. கீச் கீச் என்றும் சொல்லுவாங்க. இத நீங்க படிக்கும் பொழுதே அத வச்சு கூகுள் பண்ணிட்டே படிச்சீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். இப்ப தவிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு அதோட உருவகம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? சில பேத்துக்கு பார்த்துருப்போம். சில பேர் அந்த பார்த்துருப்போம். அது இதுதான் அதோட பேராங்கிறத மாரி தெரியாம இருக்கும். ஸோ, அப்படி இது நான் படிக்கும்பொழுது, அ ஒவ்வொரு விலங்குகள், பறவைகள் சொல்லும்போது அதோட கூகுள்ல சர்ச் பண்ணி அதோட உருவத்த வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, இந்த மாரி கதைகளுக்கு இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கும் பொழுது, அ பாம்பு இதெல்லாம் போயிட்டுருக்கும். மேல வந்து செம்பருந்து வந்து பறக்கும். செம்பருந்த வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கருடர்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆன்மீகத்தில, அதுதான். அ ஒயிட்டு கலர்ல அந்த கழுத்து இருக்கும். மீதி எல்லாமே வந்து அந்த செம்மண் கலர்ல இருக்கும். அதான் செம்பருந்து. அத அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கீழ இருந்து அந்த மேல அந்த செம்பருந்த அவர் பார்க்கும்பொழுது, ஒரு நாகப்பாம்பு வந்து படம் எடுக்கிற மாரி அவரு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் குரங்குகள் அங்க நெறையா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அதில நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற குரங்குகளுக்கு எதுக்குமே வந்து ஊனமா இல்ல, அடிபடல. என்னன்னா இங்க மனிதர்கள் நடமாட்டமே இல்ல அப்படிங்கிறதுலயே தெரிஞ்சுக்கலாம். நெறையா வனப்பகுதியில போம்போது, ரோட கிராஸ் பண்ணும்போதும், இது பண்ணும்போதும், இந்த மனிதர்கள்னால தான் நெறையா குரங்குகள் வந்து இறந்துருது. விபத்துனால. இல்லாட்டி ஏதாவது கை, கால இழந்துரும். அத இந்த இடத்துல ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. மனித நடமாட்டம் இல்லாத பகுதியினால குரங்குகள் வந்து எந்த ஒரு ஊனமுற்ற தன்மையோட இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது, அ கடமான் சொல்லி ஒரு மான் வந்து பார்க்குறாங்க. அ அத வந்து பார்க்குறாங்கன்னு சொல்றத விட, கோபால் அவர் நடந்து சென்றார். கடமான் போல் சோம்பலாக நடந்து சென்றார்ன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அது என்ன கடமான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நெறைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்ப்போம். திடீர்னு ஒரு ஒரு மான் வந்து கிராஸ் ஆகும். பெரிய கொம்பு வச்சிருக்கும். அப்படி இடிச்சோம்னா இதாயிடும்ல. அந்த மாரி ஒரு மான் தான் அது. நீங்க கூகுள் சர்ச் பண்ணிட்டே படிச்சா அதோட இமேஜினேஷன் நல்லாயிருக்கும். அம் அதுக்கப்புறம் போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன இன்செக்ட் எல்லாத்தையுமே எழுதியிருப்பாரு. ம். அதாவது ஒரு வெட்டுக்கிளிய பத்தி எழுதியிருப்பாரு. அத படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதோட ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து அ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அத படிக்கும் பொழுதே நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து மலையில நடந்துட்டுருக்கும் பொழுது, அ மழை எப்போ வரும் வரும் வரும்ன்னு நம்ம நடந்துட்டே இருப்போம். கடைசியில பார்த்தா, கொஞ்சம் தூரம் திரும்பி பார்த்தா நம்ம மலையில தான் இருந்திருப்போம். நம்ம மலை ஏறுனது தெரியாம மலையில தான் இருந்திருப்போம். ஏறிட்டு இருந்திருப்போம். பட் இன்னும் மலை இன்னும் தூரம் இருக்கு, தூரம் இருக்குன்னு ஏறிக்கிட்டே இருந்திருப்போம். இந்த டைம்ல வந்து அவருக்கு என்ன மாரியான ஒரு கற்பனை தோணுச்சுன்னா, மரங் மரங்களின் கூட்டம் தான் வனமோ? அல்லது மலையின் அதன் அடிவாரம் தான் வனமோ? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டினோட ஒரு குவாட் மாரி இருக்கும். அழகா இருந்தது. அ அந்த மரத்தோட அடர்த்தி தன்மைக்குள்ள இருக்கிறது தான் வனமா? இல்லாட்டி அந்த மலையும் அதன் அடிவாரம் தான் வனம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு காட்டுப்பகுதியில ஒவ்வொரு லேயரா போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து புல்லாங்குழல் ஊதுற சவுண்டு கேட்கும். ஒரு இசை மாதிரி கேட்கும். அது எப்படி இந்த ஆள் அரவமற்ற இடத்துல புல்லாங்குழல் மாரியான ஒரு இசை மைல்டா கேட்குதே! அப்படின்னு அந்த பக்கம் போய் பார்த்தா, ஒரு பெரிய மூங்கில் காடே இருக்கும் அந்த இடத்துல. அந்த மூங்கில் காட்டு பகுதியில அ இயற்கையாவே அதோட தென்றல் காத்து வந்து அதில இருக்கிற துளைகளுக்குள்ள போயி, அது ஒரு புல்லாங்குழல் இயற்கையான ஒரு சத்தத்தோடயே வருதுன்னா, ஒரு இயற்கையின் அந்த இசையும், இயற்கையும் எவ்வளோ ஒரு பிளெண்டா இருக்குங்கிறத அவர் வந்து இமேஜின் பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே ஒரு புல்லரிக்குது. அதேமாரி அந்த மூங்கில் காட்டு பகுதியில என்னென்ன முயல், பாம்பு
எலி இதெல்லாம் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூங்கில் மரத்தில வந்து 40 வருடத்துக்கு ஒரு தடவ தான் பூ பூக்கும். அந்த பூ வந்து காயாயி அதில அதுதான் வந்து மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த மூங்கில் அரிசி சாப்பிடுறதுக்கு தான் இந்த விலங்குகள்லாம் வரும். அ இந்த மாரி டீட்டெயில்லாம் ரொம்ப படிக்கும்போது சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தரை சார்ந்த பகுதிய வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்பொழுது, பச்சோந்தி இருக்கும். அதாவது ஒரு புங்கை மரத்தில மேல ஒரு பச்சோந்தி இருக்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காட்டு தேள் இருக்கும். அந்த காட்டு தேள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளங்கை அளவு இருக்கும் அப்படி. இந்த உள்ளங்கை அளவுன்னு சொல்லும்பொழுதே, அந்த அதை வந்து உருவகப்படுத்திக்க முடியுது நம்மனால. காட்டு தேள் இருக்கும். அதுக்கப்புறம் கூகைகள் இருக்கும். கூகைகளோட வண்ணத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அந்த பழுப்பு நிறத்தோட, அ ஒயிட் டாட்டோட கண்ணிமைகள் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அவங்க 4 பேரும் போறத. அதுக்கப்புறம் வெள்ள கலர் புள்ளி உள்ள தவளைகள், அதுக்கப்புறம் சோலை மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு வகையை சேர்ந்தது. இதோட முகம் ஃபுல்லா பிடரிகள் எல்லாமே வந்து வெள்ளை நிற முடியாகவும், வால் மத்த உடல் பகுதியெல்லாம் கருப்பு நிறமாவும் இருக்கும். இது ஊர் மக்கள் நெறையா பேர் அதோட வால் பகுதிய மட்டும் பார்த்துட்டு சிங்கம்னு நெனச்சுருவாங்க. அ அதுக்கு ஒரு சீன் எழுதியிருப்பாரு. அது உண்மை இல்ல. அது சோலை மந்தி தான் அது. அதேமாரி காட்டுக்குள்ள நடக்கும்பொழுது, அ கோபாலோட அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாலாபுறமும் பார்த்துக்கிட்டே போணும். தரைய மட்டும் பார்க்கக்கூடாது. மேல் பக்கமும் பார்த்துட்டே வரணும். ஏன்னா, எந்த மரத்து நிழலாலும் சிறுத்தை வந்து உட்காந்துருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, அடர்ந்த காட்டுப்பகுதியில பயணப்படுறதுக்குரிய வழிகளையும் இதில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த காடு சார்ந்த அ அரசியல் வந்து இதில ரொம்ப முக்கியமா அழுத்தமாவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த காணி மக்கள்னு சொல்லுவாங்க, அந்த பழங்குடி மக்கள. அந்த ஏன் காணி மக்கள்ங்கிறத சொல்றதுக்குரிய டெஃபினிஷனும் அதில குடுத்துருப்பாங்க. இங்க திருவாங்கூர் அந்த அ சமஸ்தானத்தில இருக்கிற அனுஷ மன்னர்ங்கிறவர் வந்து, அந்த மார்த்தாண்ட மன்னர் கூட போர் மாரி புரிஞ்சு தோத்து போயிருப்பாரு. அப்ப இருந்து அங்கருந்து தப்பிச்சு போம்பொழுது, அவருக்கு வந்து இந்த காணி மக்கள் தான் அடைக்கலம் குடுத்து இருப்பாங்க. திரும்ப அவர் வந்து ஜெயிச்சு அரியணை ஏறும்போது, இவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா இவங்களுக்கு நெறைய ஏக்கர் நிலங்கள வந்து அ தானமா பண்ணியிருப்பாரு. ஸோ காணினா நிலம் தான். இந்த நிலத்த தானமா பெற்று அந்த அந்த நிலத்து பகுதிய சேர்ந்தவங்க சொந்தக்காரவங்க தான் இந்த காணிங்கிறத சொல்றாங்க. அந்த காணிங்கிற நேமுக்குரிய விளக்கமாவும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த வனப்பகுதிய வந்து புலிகளின் சரணாலயமா மாத்துறது வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராசஸ்லாம் பண்ணும். அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற பூர்வ பழங்குடி மக்கள் அ பரம்பரையா அங்க வாழ்ந்து அங்கேயே அவங்க சர்வே பண்ணிட்டுருப்பாங்க. அவங்கள வந்து இடம்பெயர வைப்பாங்க. அதுதான் அங்க பிரச்சனை நடக்குது. என்னன்னா, இதில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த விலங்குகள் வந்து எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அது அதோட அந்த சீசனுக்கு ஏத்த மாரியான அந்த சுழற்சி முறையில தான் அது வந்து அது உணவுகள எடுத்துக்கும். அதனால பேலன்ஸ்டாவே இருக்கும் காடு. ஆனா, மனிதர்கள் வரும்பொழுது, அது வந்து விலங்குகள வேட்டையாடுறது, இது மாரி பண்ணும்பொழுது, அ ஒரு சில வகையான விலங்குகள் வந்து கம்மியாயிடுது வேட்டையாடி. அதெல்லாம் இன்பேலன்ஸ் ஆறனால பல பிரச்சனை ஆகுது. இதுதான் வந்து அரசாங்கத்தோட விளக்கமா இருக்கும். ஆனா, இந்த காணி மக்கள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விலங்குகள் மாரியே நல்ல அறிவோட அந்தந்த எந்த டைம்ல தான் வேட்டையாடணும் அப்படிங்கிற ஒரு அ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அவங்க வேட்டைகள்லாம் இருக்கும். அ இது தெரியாம இவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் காடு அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இடம்பெயர வைப்பாங்க. இதுக்காண்டியான போராட்டங்களும் நடக்கும். இவங்கள அனுப்பிச்சுட்டு அ பெரிய தொழிலதிபர்கள் வந்து ஏலக்காய் தோட்டம், ரப்பர் தோட்டம் இந்த மாரி போடுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து விலங்குகள் உள்ள வராம இருக்கிறதுக்காண்டி கரண்ட் கம்பி வேலிகள் போடுறாங்க. இதனால அதில போயி விழுந்து இறந்த விலங்குகளும், யானைகள் இதெல்லாம் அதிகம். இது இல்லாம அந்த காட்டுக்குள்ள வந்து யானையின் தந்தத்த கடத்துறது, அதெல்லாம் இதில சூப்பர் சீனா இருக்கும். அதாவது செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வந்து ராஜசேகர் வந்து அ அவங்களலாம் புடிப்பாரு. அந்த மாரி கடத்தல் பண்றவங்கள எல்லாத்தையும் வந்து புடிப்பாரு.
அந்த சீனெல்லாம் வந்து தரமாக இருக்கும். அதில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த விலங்குகளை காப்பாற்றுறது, யானை தானே, விலங்கு தானே, இறந்து போனால் பரவாயில்லன்னு சொல்லும்பொழுது கோவப்படுறது, இந்த மாதிரி அந்த காடு வந்து எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பகுதியில் வந்து கோபால் வழி தவறி வந்து இந்த காணி மக்களோட இடத்துக்கு போகும்போதும், அவங்களோட வாழ்க்கை முறைய அங்கேயே பிரசவம் நடக்கிறதும், அங்கேயே அவங்க வந்து எப்படி வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள எவ்வளவு அழகா வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை முறையையும் வந்து அதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கடைசியா வந்து இவங்க எல்லாரும் வந்து திரும்ப எப்படி போறாங்க, இவங்கள கூட்டு போய் அந்த நந்தி ஆற்ற உருவாங்க இடத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போறது தான் கதை முடியும். இதில என்னன்னா, அந்த கூட வந்த 2 நண்பர்கள் வந்து இடையில அந்த புலி விரட்டும் பொழுது அங்கிட்டு ஸ்கிப் ஆயிடுவாங்க. அந்த கேரக்டர் கடைசி வரைய பின்னாடி என்னாச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மேபி அது ஏதோ ஒரு காரணத்தினால என்னன்னு தெரியல. அ அது அவங்க 2 கேரக்டர் அங்கேயே முடிஞ்சிரும். ஆனா, இந்த கிட்டத்தட்ட படம் பார்க்குற மாரி தான் இருந்தது. இப்பயும் போல நம்ம ப இத வந்து ஒரு படமாவே எடுக்கலாம். எப்படின்னா, இத யாரு எடுக்கலான்னு எனக்கு தோணுச்சுன்னா, வெற்றிமாறன் அவர் எடுக்கலாம். கண்டிப்பா ஒரு காடு சார்ந்த பகுதியில அதுக்குள்ள நடக்கிற ஒரு அரசியலாவும், முதல் பகுதி எல்லாமே வந்து அந்த பயணமாவும், அந்த காட வந்து நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதோட அழகையும், அதோட அடர்த்தி தன்மையும் கொண்டு வந்துருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல அங்க நடக்கிற அரசியல், அதை அத பத்தியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனா தான் இருக்கும். இத வந்து அழகா ஒரு படம் எடுக்கலாம். கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ரொம்ப நாள் எங்கேயும் வெளிய போக முடியல அப்படின்னா, அ டூர் போ முடியல, காட்டு பகுதிகளுக்கு போ முடியல, பயணம் போ முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில இருக்கிறவங்களுக்கு, இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே அந்த பயணத்த நம்ம போன மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இந்த ஆத்தர் வந்து இந்த பயணத்த ஏதோ போயிட்டு வந்தனால தான் ஓரளவு போயிட்டு வந்திருந்தா மட்டும் தான் இவ்வளோ டீட்டெயில்டா எழுத முடியுங்கிற மாரி தோணுச்சு எனக்கு. அந்த அளவு டீட்டெயில்டா இருந்துச்சு. ஆம், ஸோ கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ஒரு 70, 80 பக்கம் தான் ஒரு குறு நாவல் மாரி. அ படிச்சு முடிக்கும் பொழுது ஒரு திருப்தியும் இருக்கும். அந்த காட்டுப்பகுதியின் பசுமை நம்ம மனசுல எப்பயுமே இருக்கும். ஓகே நண்பர்களே! மீண்டும் இதே மாரி ஒரு புத்தகமோ, ஒரு வித்தியாசமான படங்களையோ நம்ம பார்ப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.